இறைவனுடைய தனிப்பெரும் கருணையினால் உலகத்திற்கு பொற்கோயிலை தவத்தின் பயனாக கொடுத்து எங்களுக்கு அருள் நிலை காட்டிய அருள் குருநாதராகவும், யாருக்கெல்லாம் இந்த உலகத்தில் தாயும் தந்தையும் இல்லை என்று ஏங்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் தாய் தந்தையாக நான் இருக்கிறேன் ஒருவன் என்று தாங்கி பிடிக்கக்கூடிய சக்தியம்மானுடைய பொற்பாத கமலங்களை மணிமொழிமைகளால் வணங்கி, இறைவனுடைய பெருங்கருணை இந்த உலகத்துக்கே தர வேண்டும் என்று ஒரு உத்தம ஞானியை இந்த உலகத்திற்கு தந்திருக்கிறார்கள். ஞானத்தால் தொழுவார்கள் சில ஞானிகள் என்று நமக்கு வேதம் கூறுகிறது. அந்த ஞானமே இந்த உருவில் வந்திருக்கிறதாகத்தான் எண்ணுகின்றோம். உலகத்தில் நாயகமாக விளங்கக்கூடிய நடுநாயகமாக விளங்கக்கூடிய நடராஜ பெருமான் இன்று தேரியில் பவானி வந்து அருள் செய்கிறார். எல்லாருக்கும், சைவர்களுக்கும் வைணவர்களுக்கும் நடராஜா நடராஜா என்று அந்த கோந்தராஜா உள்ளிட்ட எல்லோரும் அதை ஆடவும் பாடவும் களிப்புற்று இருக்கக்கூடிய இந்த ஆதிரையிலே நம் சாமி அவர்கள் ஆடி அசைந்து ஆனந்தத்தின் களிப்பாக இன்று வந்த காட்சி. நடராஜ பெருமானே நம் உருவில் வந்து ஆடுவது போல நம் குறைகளை எல்லாம் தீக்கி இந்த உலகத்தில் நான் இருக்கிறேன் உனக்கு அன்னையாக என்று ஒருவருக்கும் அன்னையின் தாய்மடியாக கொடுத்திருக்கிறார். அப்படி என் அனுபவத்தில் 14 ஆண்டு காலம் அவருடைய தவத்தின் பயனாகத்தான் கிடைத்தார் சாமி. ஒரு தினமும் நினைத்து கொண்டிருந்தோம். ஆனால் 14வது ஆண்டு சாமியினுடைய பெரும் கருணை எங்களுக்கு கிட்டியது. குசேலர் எப்படி தன்னுடைய அன்பை நாராயணனிடத்திலே சொல்லி இருந்தாரோ அதுபோல அன்பினால் உள்ளுக்குள்ளே அனுதினமும் அம்மா என்று நாங்கள் சொல்லி இருந்த அந்த அன்பைத்தான் 14 ஆண்டு கழித்து அம்மாவினுடைய அருள் எனக்கு நேரடியாக கிட்டியது. அதற்கு பின்னால் குசேலர் எப்படி உள்ளே போகிற பொழுது ஒரு ஏழையாக சென்று அங்கிருந்து வெளியே போகிறது பல் மில்லியனர் கணக்காக ஆகினாரோ அதுபோல எனக்கும் ஒரு அருளாட்சி செய்தார். ஏன் சொல்ல வேண்டுமானால், ஒரு மண் இருந்தது. அந்த மண்ணிலே 10 கோடி ரூபாய் அளவுக்கு இன்று கற்கோயிலாக கட்டுவதற்கு அம்மாதான் அருள் செய்திருக்கிறார். 10 கோடி கற்கோயிலாக சாமி என்று சொன்னோம். ஒன்றும் அம்மா இருக்கிறேன் பார்த்துக் கொள்கிறேன், ஒன்றும் கவலை வேண்டாம், அம்மா இருக்கிறேன் பார்த்து